வெல்கம் டு மை ஃபர்ஸ்ட் வீடியோ இன் யூடியூப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ். நீங்க கேட்ட கேள்விக்கு நோட பதில். நானும் அவ்வளோ பெரிய ஆளு அப்படின்னு நினைச்சு என்ன கேள்வி கேட்டிருக்கீங்க இல்லையா? சரி, உங்களுக்கெல்லாம் பதில் சொல்லாமல் போயிட்டா தப்பாக போயிடும். அதனால நானும் விஜய் மாதிரி சீட்டு எழுதிட்டு வந்திருக்கேன். சீட்டு எழுதிட்டு வந்து உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர்ஸ்லாம் சொல்ல போகிறேன். எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குளத்தோரம் ஒரு பார்க்கு. அந்த பார்க்கில் ஒரு வாக்கிங் பாதை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. சுற்றியும் யாரும் இல்லை. காடு, மோசமான காடு மாதிரி இருக்குது. சரி, வரும் கொஸ்டின் ஆன்சர்ஸுக்கு வரும். எனக்கு ஏகப்பட்ட கேள்வி. நினைக்கலாம் நீ யாருன்னே தெரியாது எங்களுக்கு. உன்னை எப்படி எத்தனை பேர் கேள்வி கேட்டாங்க அப்படின்னு. ஆனால் கேட்டிருக்காங்க. அதுதான் ஹைலைட். ஃபஸ்ட்டு யூடியூப்பில் 10K ஆயிடுச்சு. நிறைய பேர் யூடியூப்பில் கேட்ட ஒரே ஒரு கேள்வி, உங்கள் மூஞ்சிக்கு என்னாச்சு, வாட் இஸ் திஸ் ஸ்கார் அப்படின்னு கேட்டாங்க. வாட் ஹேப்பன் டு யுவர் ஃபேஸ்ன்னு நிறைய மெசேஜ். சொல்லுங்கள் ப்ளீஸ் 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 அப்படின்னு. என்னென்னா, சின்ன வயசில் நான் ஒரு 2 வருஷமாக இருக்கும் போது சின்ன பையனாக இருப்பேன். அப்போ விளையாட்டு வாக்கில் ஊர்லெல்லாம் அடுப்பில் தான் சாப்பாடு செய்வாங்க இல்லையா, அது கீழே வச்சு தரையில் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் சின்ன பையனாக இருக்கும் போது போய் ஒரு வாய் வாங்கிட்டு விளையாட போயிடுவேன், ஒரு வாய் வாங்கிட்டு விளையாட போயிடுவேன். இந்த மாதிரி நடக்கும்போது ஒரு வாய் வாங்கிட்டு ஸ்லிப் ஆகி எண்ணெயிலே தெரியாமல் மூஞ்ச கொடுத்துட்றேன். திஸ் இஸ் 2 வருஷம். சரியான கஷ்டப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு எவ்வளோ அடி வாங்கி மேலே வந்திருக்கேன். அதுதான் காரணம். ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு வீடியோ சோகமாக இருக்கக்கூடாது, நான் சோணும். அதனால் அடுத்தடுத்த கொஸ்டினுக்கு போவோம். வாட் இஸ் யுவர் நேட்டிவ்? சரி, நான் பிறந்தது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி தர்மபுரியில் தான் நான் பிறந்தேன். அதுக்கப்புறம் நான் அங்கே பெங்களூரில் வீடியோ போடுற வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் பெங்களூரில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பிறந்தது மட்டும் தான் பெங்களூரு. எங்கள் அப்பா சின்ன வயசுலேயே பெங்களூர் போய் செட்டில் ஆகிட்டாரு. படிக்க சொன்னாங்கன்னு ஓடி போயிட்டாரு. அதுதான் ரீசன். அதனால் பெங்களூரில் நாங்கள் இருந்தோம், செட்டில் ஆகிட்டோம். ஆனால் இப்போதைக்கு நான் பிறந்தது தருமபுரியில் ஜிஹெச்சில். ஆனால் இப்போ வளர்ந்தது, இப்போ தமிழ் கூட படிக்க தெரியாது எனக்கு. ஒரு பெங்களூர் பையன். அதுக்கப்புறம் எஜுகேஷன். என்ன படிச்சிருக்கீங்க நீங்கள் போட்டுக்கு போய் டீ ஆற்றிட்டு இருக்கீங்களா? என்ன படிச்சிருக்கீங்க, என்ன கிழிச்சிருக்கீங்கன்னு கேட்குறீங்க. நான் இன்ஜினியர், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் படிச்சிருக்கேன். எதுக்கு படிச்சேன்னு எல்லாரும் மாதிரி எனக்கும் தெரில. இன்ட்ரெஸ்ட்டு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. எடுத்தேன், ஏதோ கோவிடில் ஆல் பாஸ் போட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெங்களூரில் ஒரு எக்ஸாம் இருக்குது, CET அப்படின்ட்டு, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் அந்த எக்ஸாமு. அது எழுதுனா ஒரு காலேஜில் சீட் கிடச்சிச்சு. நல்ல காலேஜாக இருக்கே அப்படின்னு நினச்சி போனேன். ரெஸ்ட் ஆஃப் ஆல் இஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்ற மாதிரி போயிடுச்சு எல்லாமே. ரீசன் ஃபார் ஏன் இதனால வீடியோ போடுறது இல்லை அப்படின்னு நிறைய கேள்வி டிஎம்ஸில், அதுக்கப்புறம் யூடியூப்லேயும் வீடியோ வர ரெகுலராக புண்டா அப்படின்னு மெசேஜ் சத்தியமாக இப்படியே போட்டாங்க. ஏன்னா நான் ட்ராவலில் இருக்கேன். கடைசி ஒரு மாதமாக கொஞ்சம் பர்சனல் ரீசன்ஸால் சுற்றிக்கிட்டு இருக்கேன். அங்கே இங்கே சேலம், தருமபுரி, ஒசூர், கிருஷ்ணகிரி, அதுக்கப்புறம் வேற நிறைய கோயில் அப்படி இப்படி சுற்றிட்டு இருக்கேன். அதனால் ஒரு ஆண்டி வராங்க, ஷையாக இருக்கு, வீடியோ கட் பண்ணிக்கிறேன். போயிட்டாங்கோ. ஐயோ, இன்னொரு அங்கிள் வராங்க. ஒரே ஒரு நிமிஷம் மௌன விரதமாக இருங்க. வாக்கிங் போகும்போது இப்படி கையாட்டணும். எஸ், கைஸ், எடிட்டிங்லாம் பண்ண தெரியாது எனக்கு. இவ்வளோ பெரிய வீடியோவுக்கு அது பின்னாடி மியூசிக்கு, காமெடி அதெல்லாம் போட மாட்டேன். ஃபுல்லு ராவாக இருக்கும். ஃபஸ்ட்டு வீடியோன்னு இதை எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் இது மாதிரி ஏகப்பட்ட வீடியோ எடுத்து வச்சு நான் போடாமல் இருக்கேன். ஆனால் இந்த வீடியோ கண்டிப்பாக போடுவேன். அதுக்கப்புறம் இப்போ எங்கே ஸ்டே ஆகிட்டு இருக்கீங்க கரண்ட்லி அப்படின்னு கேட்குறீங்க. கரண்ட்லி இப்போ ஒரு வாரம் 2 வாரமாக தருமபுரியில் இருக்கேன். அதுக்கப்புறம் ஏன் தருமபுரியிலன்னா,
தெரில, இருக்கேன். ஒரு வாரமாக இங்கே தான் இருக்கேன். ஒரு வாரம் ஒரு மாதமாக இங்கே தான் இருக்கேன். இங்கே ஜிம் சேர்ந்துட்டேன். சரி, டீ கடை வச்சிருக்கியா அப்படின்னு நிறைய கேள்வி. டீ கடை நான் வச்சுக்கல. வீடியோ போடணுன்றதுக்காக டீ கடை, அதில் போய் கண்டென்ட் போடணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை. எல்லாருக்குமே டீ கடை வைக்கணும்னு. ஸோ ரிலேட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ போட்டது தான். டீ கடை எல்லாம் வைக்கல. என் சொந்தமாக எதுவுமே இல்லை என்கிட்ட. என் மக்கள், சாரி கைஸ். அதுக்கப்புறம் எப்போ பேக் டு ஃபார்ம் வருவேன். அப்படியே கட்டு முஸ்தா ஜிம்முக்கெல்லாம் போய் பேட்மிண்டன், ஜிம்மு, டயட்டு, அதுக்கப்புறம் மற்றபடி வீட்டிலே இருப்பேன். எப்போ ரெகுலராக எப்போ வீடியோஸ் போடுவேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டே 1 கட்டிங்கில் காலை இன்ச்சு 4 முட்டை சாப்பிட்டேன் அப்படின்னு எப்போ வீடியோ போடுவேன் அப்படின்னு கேட்குறீங்க. ஒரு நிமிஷம். கைஸ், பேசிக்கலி நான் இன்ட்ரோவேர்ட் நினச்சிருந்தேன். ஆனால் இவ்வளோ பெரிய எக்ஸ்ட்ரோவேர்ட்னு எனக்கு தெரியவே தெரியாது. மொத்தமாக நான் பாட்டுக்கு விலாகிங் பண்ணுறேன். சத்தியமாக விலாகிங் ஸ்டார்ட் பண்ணிட்டுக்கு அப்புறமா நான் எக்ஸ்ட்ரோவர்ட் ஆகிட்டேன். ஆனால் மட்டன் பிரியாணி கடைக்கு போகிறேன். சரி, கொஷன் அது மறந்துட்டேன். எப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவேன்? சரி, ஜிம் சேர்ந்துருக்கேன். இன்றைக்கி வந்து ப்ரொடக்டிவாக இருக்கணும்னு வாக்கிங் வந்திருக்கேன். வாக்கிங்கோட ஒரு ப்ரொடக்டிவிட்டி கண்டென்ட்டு. சாயங்காலமாக ஜிம்மு. டெய்லியும் அவ்வளோ ரொட்டீனு போட்டால் உங்களுக்கு காண்டாயிருது. அதனால் செலக்டிவ் வீடியோஸ் போடலான்னு இருக்கேன். கமிங் பேக் டு எக்ஸ்ட்ரோவைட். ஒரு மட்டன் பிரியாணி சாப்பிடுவேன். நல்லாவே சாப்பிட்டு அது இருக்கிற பீஸ்லாம் சப்பி வச்சுட்டு, மட்டன் பிரியாணியில் பீஸே இல்லை, பிரியாணி இது, 2 பீஸ் எடுத்துட்டு வாங்க, கொஞ்சம் அப்படியே குஸ்கா எடுத்துட்டு வாங்க. மாதிரி யாருன்னா கேட்டிருக்கீங்களா? சத்தியமாக கேட்டிருக்க மாட்டீங்க. கேட்டு பாருங்க, கொடுப்பாங்க. 200 250 கொடுத்து பிரியாணி வாங்குறீங்க, அதுவும் மட்டன் பிரியாணி. 2-3 பீஸ் வைக்கிறான் அப்படின்னும் போது இந்த ட்ரிக் யூஸ் பண்ணுங்க. சாரி ஹோட்டல் கைஸ், திஸ் இஸ் ட்ரிக். எல்லாரும் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா. அப்புறம் சிங்கிளான்னு கேட்டிருக்கீங்க. சத்தியமா சிங்கிள் தான். ஒருத்தன் ஜிம்மு, பேட்மிண்டன்னு, என் பழைய வீடியோலாம் பார்த்துருந்தாலே தெரியும். ஆனா நீ பெரிய பூசா ஆகுனா ஜிம்முன்றியன்னா, நான் ஒரு ஜிம்ஸ் எல்லாம் மாறிட்டு இருந்தேன். இப்போதான் அதை விட்டு வெளியே வந்திருக்கேன். எப்படின்னா சைக்கோ பேத்கா ஜிம்கா போல டென்ஷன். மழை வந்துச்சா கொடை பிடிச்சின்னு ஜிம்முக்கு போ, இந்த மாதிரி இருந்தேன். இப்போ என்ன எதுக்கு வேணுமோ அதுக்கு மட்டும் எல்லாமே அளவாக யூஸ் பண்ண கற்றுக்கிட்டேன். இந்த இடத்த பாருங்க, சும்மா சிக்சியா இருக்கு. தெரியலையா? இப்போ டுங்குச்சு. காலையிலே சேர்ந்தா மாதிரி ஒரு 10-15 நிமிஷம் இல்லை 1 மணி நேரமாவது வாக்கிங் பண்ணுங்க. அப்போதான் உடம்புக்கு நல்லது. காமெடி, ஃபுட் கண்டென்ட்டு, அது இது எல்லா கண்டென்ட்டும் ஓகே, எல்லாமே ஓகே. ஆனால் ஃபிட்னஸ் அதுதான் முக்கியம். உடம்பு தான் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டு. பூமர் மாதிரி தான் பேசுவேன், ஏன்னா நான் பூமர் தான். ஃபிட்னஸ் பூமர்னு எடுத்துக்கோங்க. ஐ டோன்ட் கேர். ஓகேவா? ஃபார்மாலிட்டிஸ் ஆஃப் எண்டிங் வீடியோ. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட். எல்லாரும் சும்மா சொல்லுவாங்க. ப்ளீஸ் கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபாலோவர்ஸ் கம்மியாக இருக்காங்க. யூடியூப்லேருந்து காசு வரல, ஒன்றும் இல்லை. 14,000 கொடுத்து மைக் வாங்கியிருக்கேன். போட்ட காசு திருப்பி எடுக்கணும்ல. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.